சிவாய நமக. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 அடுத்த வருடம் சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா 5 மாதம் வருது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி அப்படின்னு தமிழ் முறைப்படி. ஆனால் இப்போ இதுபடி தேதி கணக்கு பண்ணி கரெக்டாக பார்த்தோம்னா 117 தினங்கள் வருது, 117 நாள். இந்த 117 நாள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் வரக்கூடிய காலமாக இருக்கு. ஏங்க சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் பாவத்திலே வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவானுடைய அதிசாரம்ங்கிறது 12ஆம் பாவத்திற்கு வருகிறார் கன்னி ராசிக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனியை அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையையும் குறைத்து மாற்றுகிறார். இதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் நன்மைகளும் சில இருக்குது. உங்களுக்கு என்ன நன்மைங்கிறத முதல்ல பார்த்துருவோம். குரு பகவானுடைய அந்த பார்வை மாறுகிறது. உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீடு, அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 6, 8, 4 இந்த 4 இடங்கள் குரு பகவானுடைய பார்வைக்குள் வருகிறது. 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த உறவு முறைகளிலே நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க. அதி உன்னதமான பல செயல்களை செய்து அவங்களுக்குள்ள மனசு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால கடன் சுமைகள் குறையும். ரொம்ப நாளாக கடன் இருக்கு, என்ன செய்தாலும் கடன் போவே மாட்டேங்குது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடனை வாங்கி கடன் அடைச்சவனும் மரம் ஏறி கையை விட்டவனும் ஒன்று அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இன்னொன்று அடைச்சிட்டு இருக்கமே தவிர கடன் வளர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையில் ஒரு பெரிய நன்மை என்னன்னா, கடன் சுமை பெருமையாக குறைஞ்சிரும். வெறுமை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு போயிடும் கடனுடைய சுமை. அது நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், அதை பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். இதனால எதுனாலும் நம்ம சமாளிப்போம், எதையும் நாம் எதிர்நோக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. அது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, கன்னிராசிக்காரங்களுக்கு எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் தாமதம் ஆகிக்கொண்டிருக்கும். ஏன்னா இப்போ அந்த சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல இருப்பதனால கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான கால தாமதம், சிலருக்கு தடை கூட ஏற்பட்டிருக்கலாம். அதில் தள்ளி தள்ளி போயிட்டு அது கிடைக்காம கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கும். ஒரு மேல் ஒரு 10 நாளில் கிடைக்க வேண்டியது ஏற்கனவே உங்களுக்கு 20 நாள் 30 நாள் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ அந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மாறுவதனால மேலும் காலதாமதத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. அதனால காலதாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, குடும்பத்திலே ஒரு பெரிய செலவுகள் ஏற்படும். 12ல் குரு போகிறது, 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு உடைய அந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய 2ஆம் பாவத்தில், அது 12ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்திலே சுப விரயங்கள், அதாவது பொருள் விரயங்களாகவும் ஏற்படலாம், சிலருக்கு சுப விரயங்களாகவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விரய செலவுகள் இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுங்க. சரி, இந்த சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டியது, வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு உகந்த ஹோரைங்கிறது ரொம்ப ஒரு உகந்தமானது. கோவில் இதில் காலையில் 6லேருந்து 7 மணி வரை குரு ஹோரை, மதியம் 1லேருந்து 2 மணி வரை குரு பகவானுக்கு உண்டான ஹோரை. அதே மாதிரி அந்தியில்
மாலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 9 மணி வரை இந்த சமயத்தில் குரு பகவானுக்கு உண்டான ஹோரை இருக்கும். அந்த குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது குரு பகவானுக்கு நெய் தீபம், சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய நல்ல பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அது முக்கியமாக இந்த சமயத்தில் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு வாங்க. இந்த அதிசார காலம் முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த 10ஆம் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் அடுத்த வர பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துக்குள்ளேயாவது இந்த அதிசார காலத்திலேயாவது நிச்சயமாக செய்து வந்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அமோகமான பலன் இந்த குரு பகவானுடைய அதிசாரத்தினால உண்டு. சிவாய நமக.